நம்ம கேட்டவனுடைய ரொம்ப முக்கியமான ஒரு ஹீரோ தான் சூர்யா அவர்கள். ஸோ ஒன்ஸ் அப்பான் அ டைம் த லிவ்ட் அ கோஸ்ட்ன்ற மாதிரி ஒரு காலகட்டத்தில் சூர்யா அவர்களுடைய நடிப்பில் வந்த எல்லா படங்களுமே பெரிய பிளாக் பஸ்டரான படங்கள் தான். முக்கியமாக அவருடைய கெரியரில் 45 படங்கள் நடிச்சிருக்காருன்னா அதில் ஒரு 20க்கும் மேற்பட்ட படங்கள் பெரிய பிளாக் பஸ்டரான படங்கள் தான். அண்ட் இன்னைக்கு காலகட்டத்தில் ஏகப்பட்ட பேன் இண்டியன் ஸ்டார்ஸ் வந்து இருக்காங்க. அதுலேயும் ஒரு சில பேரெல்லாம் 1-2 படம் பெரிய லெவலில் ஹிட் ஆனாலே போதும், அவங்கெல்லாம் மிகப்பெரிய பேன் இண்டியன் ஸ்டாராக மாறிடுறாங்க. ஆனால் இந்த பேன் இண்டியா அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டராக நம்ம சூர்யா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் சினிமாவையே ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இப்பேற்பட்ட ஒரு நடிகரை நம்ம தமிழ் ஆடியன்ஸ் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு நம்ம தமிழ்ல உள்ள டயர் 2 ஆக்டர்ஸோட வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. முக்கியமா இவரே ஒரு டயர் 2 ஆக்டர் தானேன்ற லெவலுக்கு அவர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சூர்யா அவர்களை ஆடியன்ஸ் எல்லாரும் கலாய்க்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, லாஸ்ட் 10 இயர்ஸாக அவருக்கு தேட்டரிக்கலாக ஒரு பெரிய ஹிட் படம் கூட வந்து அமையல. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அடுத்து வந்து ஆக்டர்ஸ் எல்லாருமே 200 கோடி 300 கோடின்னு கலெக்ஷன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறப்போ 27 வருஷமாக சினிமாவில் இருக்கிற ஒரு ஆக்டரால் இப்போ வரைக்கும் 200 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணுற லெவலுக்கு ஒரு படம் கூட கொடுக்க முடியல அப்படிங்கிறது தான் அவங்க எல்லாருமே சொல்கிற ஒரு காமனான பாயிண்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி கேட்குற எல்லாருக்கிட்டையுமே நான் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்குலாம் சூர்யானா யாருன்னு தெரியுமா? ஏன்னா சோஷியல் மீடியாவே இல்லாத ஒரு காலகட்டத்தில் நம்ம சூர்யா அவர்கள் இந்த ஜென்ரேஷன் ஆக்டராக இருந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியா ஆக்டராக வலம் வந்திருக்காரு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி தனக்கு பிடிச்ச ஆக்டருக்காக இந்த ஃபேன் பேஜஸ்லாம் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு ஸோ அவங்களுடைய அருமை பெருமையெல்லாம் அதில் எடுத்து போட்டுக்கிட்டு அவங்கள வந்து வேர்ல்டு வைடாக ஃபேம் பண்ணி விடுறதுக்கு பயங்கரமாக முயற்சி பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த ஃபேன் பேஜஸ்க்குலாம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, இவங்களெல்லாம் மாடர்ன் டே புலவர்கள்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம், அந்த காலத்தில் ஊர் ஆளக்கூடிய மன்னர்கிட்ட போயிட்டு இந்த புலவர்கள்லாம் அவருடைய அருமை பெருமையெல்லாம் எடுத்து சொல்லி பாட்டு பாடி பரிசு வாங்கிட்டு வருவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் மக்கள் கிட்டலாம் போயிட்டு அந்த மன்னரை பற்றி அவருடைய அருமை பெருமையெல்லாம் எடுத்து சொல்லி அவருடைய புகழையும் வந்து பரப்புவாங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு ஃபேன் பேஜஸ்ன்ற பேரில் இந்த அட்மின்ஸ் எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு ஆக்டருடைய படத்துலேருந்து ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த பாட்டுக்கு இவங்களே பிஆர் டீம்லாம் செட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அந்த பாட்டை வைரலாக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த பாட்டு ஆல்மோஸ்ட் ட்ரெண்டிங்குள்ளே போனதுக்கப்புறமா அந்த பாட்டு மட்டும் ட்ரெண்ட் ஆகிறது கிடையாது, அந்த ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு ரீச் ஆகிடுறாங்க. அண்ட் இந்த மாதிரிலாம் இவங்க பண்ணுறதுனால அது அந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கும் அந்த ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸுடைய ரீச்சுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ ஜென்ரலாக பார்த்தா இந்த சோஷியல் மீடியாவில் உள்ள ஃபேன் பேஜஸ்லாம் நல்ல விஷயம் தான். ஆனால் இது எங்கே தப்பாகுதுன்னா, தனக்கு பிடிச்ச ஆக்டருக்காக ஸோ மற்ற ஆக்டரை தாழ்த்தி அவங்க ஒரு மீமோ ரீலோ போடும்போது தான் இது ஒரு பெரிய ஃபேன் வரவே மாறுது. ஸோ இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி இருக்கிற நிறைய பேர் வந்து பெரிய லெவலில் ஃபேம் ஆகுறாங்க. ஆனால் நம்ம சூர்யா அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இந்த சோஷியல் மீடியாலாம் இல்லாத காலகட்டம், அதாவது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சூர்யா அவர்கள் ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியன் ஸ்டாராக இருந்தார். ஏன்னா சூர்யா அவர்களுடைய ஃபிலிமோகிராஃபி ஒட்டுமொத்த இந்திய சினிமாவையுமே ஆச்சரியப்படுத்துச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். நந்தால ஆரம்பித்து சிங்கம் 2 வரைக்கும் அவர் நடித்த எல்லா படங்களுமே பெரிய பிளாக் பஸ்டரான படங்கள் தான். அதுலயும் கஜினி, 7ஆம் அறிவு, வாரணமாயிரம், அயன் அண்ட் சிங்கம் மாதிரியான படங்கள்லாம் சூர்யா அவர்களும் மிகப்பெரிய பேன் இண்டியன் ஸ்டாரா மாத்தின படங்களா இருக்கு. டோலிவுட்ல ஆரம்பிச்சு பாலிவுட் வரைக்கும் சூர்யா அவர்களை தெரியாத ஆட்களே கிடையாது. ரஜினி சருக்கு அடுத்தபடியா ஆந்திரா, நார்த் இந்தியாலையும், விஜய் சருக்கு அடுத்தபடியா கேரளாலையும் அதிக ஃபேன் பேஸோட இருக்கக்கூடிய ஒரு தமிழ் ஆக்டர் அப்படின்னா அதுவும் நம்ம சூர்யா அவர்கள் மட்டும்தான். இன்னைக்கு இருக்கிற நிறைய ஆக்டர்ஸ் வந்து 1-2 அவார்டு வாங்கவே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் மனுஷன் 45 அவார்டு வாங்கியிருக்காரு. அதில் 2 நேஷனல் அவார்டு, 6 ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. 2 முறை வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்காருக்கு இவருடைய படங்கள் தேர்வாகியிருக்கு. அண்ட் ஆஸ்கார் அவார்ட்ஸ் உடைய அகாடமியில் மெம்பராக இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் தமிழ் ஆக்டரும் நம்ம சூர்யா அவர்கள் தான். அண்ட் இவ்வளோ டேலண்டடான நம்ம சூர்யா சாரை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஹேட்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு குள்ளன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம சூர்யா சார் வந்து பெருசாக ஹைட்டு கிடையாது, ஸோ ரொம்ப ஷார்ட்டான ஒரு ஆள் தான். அதனால அவர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குள்ளன் தான் கூப்பிடுவாங்க. குள்ளனுக்கு இதை விட்டால் அவர் வேலை கிடையாது, ஸோ குள்ளெல்லாம் நடிக்கவே வேணான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கலாச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிற எல்லாருக்கும் நான் சொல்ல வர ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் சொல்கிற அந்த குள்ளன் வாங்கியிருக்கிற அவார்டெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றுன்னு சொல்லி இப்படி நெட்டுக்கு அடிக்கிட்டு அவருடைய காம்படிட்டர்ஸ் எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்து ஸோ அவங்களையும் வந்து ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர்னு லேட்ரு போட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சு ஹைட் செக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய காம்படிட்டராக இருக்கக்கூடிய மற்ற ஆக்டர்ஸோட ஹைட்டை விட அவர் வாங்கின அவார்ட்ஸுடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் இவ்வளோ பெரிய லெகசியோட இந்தியன் சினிமாவே ரூல் பண்ணிட்டு இருந்த நம்ம சூர்யா அவர்களுக்கு 2013 ரிலீஸ் ஆன சிங்கம் 2 படத்துக்கு அப்புறமா இன்னைக்கு வரைக்கும் அவர் நடித்த எந்த ஒரு படமும் தேட்ரிகலாக பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகலை. அதுக்கு நிறைய பேர் அந்த டைமில் சொன்ன காரணம் என்னன்னா, சூர்யாவுடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் வந்து முன்ன மாதிரி இல்லை, ஸோ ரொம்ப தப்பான ஸ்கிரிப்டாக அவர் செலக்ட் பண்ணுறாருன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அவருடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்லாம் எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஆனால் எப்போவுமே ஒன்று சொல்லுவாங்க, நம்ம என்ன பண்ணுறோன்றது மேட்டர் இல்லை, அதை எப்போ பண்ணுறோங்கிறது தான் முக்கியன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து சூர்யா சாருக்கு நடந்தது. அவர் அந்த கதையெல்லாம் தேர்வு பண்ணி நடித்ததில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் அந்த டைமில் நம்ம சூர்யா அவர்கள் வந்து கண்டினியூஸாக எக்ஸ்பெரிமெண்டல் படங்கள் பண்ணியிருக்க கூடாது. ஸோ அதுதான் அவருடைய கெரியர் டிராப்புக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு சினிமாங்கிற ஒரு விஷயமே வந்து மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ நீங்கள் மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி படங்கள் பண்ணுறதுங்கிறத
தாண்டி மக்களை சிந்திக்கவும் வைக்கணும். ஸோ மக்களுக்கு சில நல்ல விஷயங்களையும் நம்ம வந்து தெரிய வைக்கணும். அதுக்காக தான் எல்லாருமே சினிமா பண்ணுறாங்க. ஸோ சூர்யா சாருடைய படங்களுமே அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்தது. ஆனால் நம்ம என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மக்களுடைய சினிமா நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு படத்துடைய வெற்றிக்கும் தோல்விக்கும். நான் எதுவும் தப்பாலாம் மென்ஷன் பண்ண வரல. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேன். நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம சூர்யா சாருடைய 24 படத்தை எடுத்துப்போம். இந்த படம் வந்து லாஸ்ட் டெக்கேட்ல நம்ம சூர்யா சாருக்கு ரிலீஸ் ஆன படங்களில் தி பெஸ்ட் படமாக இந்த படத்தை கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துடைய எடிட்டிங், விஷுவல், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வந்து ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் இருக்கும். பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகியிருக்க வேண்டிய ஒரு படம், ஆனால் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகலை. அந்த படம் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகாமல் போனதுக்கு பெரிய ரீசனே ஆடியன்ஸோடைய நாலேஜ் தான். ஏன்னா 7ஆம் அறிவிலையும் கஜினியிலும் இருந்த ஒரு ஈஸியான புரிதல் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கிடைக்கல. ஒருவேளை இந்த படம் 2020க்கு அப்புறமா ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த படம் சூர்யா சாருடைய கெரியருக்கு மட்டும் இல்லை, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி படமாக கூட அமைஞ்சிருக்கும். ஏன்னா இந்த 2020-21 காலகட்டங்களில் இந்த குவாரண்டைன் டைமில் நம்ம எல்லாருமே இருந்தோம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தமிழ் படங்களையும் தமிழ் டப்புடு படங்களையும் மட்டுமே பார்த்துட்டு இருந்த நம்ம ஆடியன்ஸ் எல்லாருமே ட்ராமாஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க. வெப் சீரிஸ் அண்ட் ஹாலிவுட் படங்கள் எல்லாமே சப்டைட்டில்ஸோட பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவே வந்து பார்த்தீங்கன்னா மாறிச்சு. சினிமா நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஆடியன்ஸோடைய நாலேஜ் வந்து இம்ப்ரூவாக இருக்கிற டைமில் நீங்கள் ஒரு டிஃபிகல்ட்டான படம் எடுத்துகிட்டு வந்தால் கூட அந்த படத்தை அவங்களால ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த ஆடியன்ஸோடைய சினிமா நாலேஜ், இந்த மூவிக்கான டைம் லைன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம வாழ்க்கையில் வந்து குட் டைம் பேட் டைம்னு சொல்லிட்டு 2 விதமான டைம் லைன் இருக்கும். அண்ட் போன லாஸ்ட் 10 இயர்ஸை நம்ம சூர்யா சாருடைய பேட் டைமை நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணலாம். அண்ட் பேட் டைம்லேயும் ஒரு குட் நியூஸ்ன்ற மாதிரி அவருக்கு தேட்டரிக்கெலாம் எந்த ஒரு ஹிட்டும் பெருசாக கிடைக்கலனாலுமே ஓடிடியில் ரிலீஸ் ஆன 2 படங்களுமே பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆன படங்களாக தான் இருந்திருக்கு. அதுலேயும் சூரரை போற்று படத்துக்காக நேஷனல் அவார்டையும் வின் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த 2 படங்களையுமே ஓடிடியில் ரிலீஸ் பண்ணது மூலயமா ஓடிடி சினிமாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக நம்ம சூர்யா சார் இருந்திருக்காரு. ஏன்னா அவருடைய 2D ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆன பொன்மகள் வந்தால் அண்ட் சூரரை போற்று இந்த 2 படங்கள் தான் மற்ற எல்லா படங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்திருக்கு. ஸோ அந்த டைமில் இந்த 2 படங்களும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்போது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் தேட்டர் ஓனர்ஸும் பெருசாக பிரச்சனை பண்ணாலுமே காலப்போக்கில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓடிடி சினிமாவுடைய வளர்ச்சிங்கிறது ரொம்ப அதிகமாக மாறி இருக்கு. அண்ட் இந்த மாதிரிலாம் நம்ம சூர்யா அவர்கள் நம்ம தமிழ் சினிமாக்காக ஏகப்பட்ட நல்லது செஞ்சிருக்காரு. பட் இருந்தாலுமே அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் ஹேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லாருமே சூர்யா அவர்களை தாராளமாக ஹேட் பண்ணலாம். ஆனால் சூர்யா அவர்களுடைய படத்தை யாராலுமே ஹேட் பண்ண முடியாது. நான் ஓப்பனாக சொல்லிடுவேன், விஜய் சார் படங்களையும் அஜித் சார் படங்களையும் கம்பேர் பண்ணுறப்போ நம்ம சூர்யா அவர்கள்கிட்ட தான் நல்ல படங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒத்துக்கலனாலும் அதுதான் நிஜம். அண்ட் இப்போ அவங்க எல்லாருக்குள்ளேயுமே ஒரு தாட் இருக்கும், நீ சொல்கிற மாதிரியே சூர்யா வந்து இவ்வளோ பெரிய லெகசிக்கு சொந்தக்காரராக இருக்கட்டும், ஆனால் அப்பேற்பட்ட சூர்யாவால் ஏன் வந்து பெரிய லெவலில் கலெக்ஷன் கொடுக்க முடியலங்கிறது தான் அவங்களுக்குள்ளே இருக்கிற கேள்வியாகவே இருக்கும். அண்ட் உங்களுக்கு நான் இதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் வந்து சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து சூர்யா சாருடைய எதற்கும் துணிஞ்சவன் படம் ஆல்ரெடியே 200 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிடுச்சுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக எதற்கும் துணிஞ்சவன் வந்து 170 crore தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ தயவு செஞ்சு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, அந்த படம் 200 கோடிலாம் கலெக்ஷன் பண்ணலை. அண்ட் அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ரெட்ரோ படமும் 200 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிச்சுன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுவுமே தப்பு. ஸோ ரெட்ரோடைய ஓவரால் தேட்ரிக்கல் கலெக்ஷன் 119 கோடி ரூபா தான். மீதி இருக்கிற எல்லா கலெக்ஷனுமே அந்த படத்துடைய நான் தேட்ரிக்கல் கலெக்ஷன். ஸோ இது சம்மந்தமாக நம்ம சேனலில் டீட்டெயில்டாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் தாராளமாக அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை பற்றி பேசுங்க. அண்ட் இப்போ நான் கடைசியாக சொல்லிக்க விரும்புறது ஒன்றே தான், நம்ம சூர்யா அவர்களால் 200 கோடி இல்லை 500 கோடி 1000 கோடி கலெக்ஷன் கூட கொடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் எல்லாருமே நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. இந்த படத்தோட கூட சேர்ந்து ஒரு 4 படம் கிளாஸில் வந்து ரிலீஸ் ஆச்சு. அண்ட் ரெட்ரோவுக்கு பெருசாக எங்கேயுமே அதிகமான ஸ்க்ரீன் கவுண்ட்டும் கிடைக்கல, ஏன்னா கூட இத்தனை படம் கிளாஸில் வந்ததுனால. அது மட்டும் இல்லாமல் 10 வருஷமாக நம்ம சூர்யா சார் வந்து தேட்ரிக்கலாக பெரிய ஹிட்டும் வந்து கொடுக்கல. லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன கங்குவாவும் பெரிய டிசாஸ்டர். ஸோ படத்தை சுற்றி இவ்வளோ விஷயங்கள் நெகட்டிவாக இருக்கும்போதும் கூட படம் டே 1ல் 46 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் பண்ணிச்சு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, ஒரு வேளை ரெட்ரோ படம் நல்லா இருந்திருந்தா கண்டிப்பாக அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 300 கோடிக்கு மேலே ரொம்ப ஈஸியாகவே கலெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஆனால் அது மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம சூர்யா அவர்கள் வந்து மற்ற நடிகர்கள் மாதிரி இப்போ வந்து ஒரு பேன் இண்டியன் ஆக்டர் கிடையாது. அவர் அப்போயே ஒரு பெரிய பேன் இண்டியன் ஆக்டர் தான். அவருக்கு எல்லா ஸ்டேட்லையுமே நல்ல ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபேன்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு படத்தை கொண்டாடுற லெவலுக்கு அவருக்கு ரீசெண்ட் டைமில் படம் தான் அமையலை. ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அந்த மாதிரியான ஒரு படம் அமையதான் போகுது. இன்றைக்கி யாரெல்லாம் சூர்யா சார் வந்து கலாய்க்கிறாங்களோ அவங்கெல்லாம் ரோலெக்ஸ் படம் ரிலீஸ் ஆகும்போது தேட்டருக்குள்ளே வந்து ரோலெக்ஸ்னு தொண்டையை கிழிச்சிட்டு கத்த தான் போகிறாங்க. நான் இந்த அளவுக்கு சூர்யா சாரை பற்றி பேசுகிறத பார்த்துட்டு நிறைய பேர் இப்போ என்ன நினைப்பானுங்கன்னா, மாப்பிள்ளை இவன் பெரிய சூர்யா சொம்புடா அப்படின்னு நினைப்பாங்க. பேசிக்காக நான் தளபதி ஃபேன்.